வெல்கம் டு வஹி டிவி வேர்ல்ட் யூடியூப் சேனல். முதலில் வெளிநாட்டு செய்திகள். மத்திய கிழக்கில் மீண்டும் பதற்றம், மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும். ஈரானுக்கு இஸ்ரேல் எச்சரிக்கை. பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டத்தை ஈரான் மீண்டும் தொடங்க ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹு தெரிவித்துள்ளார். கடந்த வார இறுதியில் ஈரான் ஏவுகணை சோதனை நடத்தியதாக கூறப்படும் நிலையில் இஸ்ரேல் தாக்கப்பட்டால் ஈரான் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என நெதன்யாஹு எச்சரித்துள்ளார். ஈரானில் பணவீக்கத்தால் மக்கள் போராட்டம் தீவிரமடைந்து வரும் சூழலில் ஈரான் மீது புதிய தாக்குதலை கொடுப்பதற்கான சாத்தியங்கள் குறித்து நெதன்யாஹு ஆலோசித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. சில மாதங்களுக்கு முன்னர் அமெரிக்க ராணுவம் ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டது. இதை டொனால்ட் ட்ரம்ப் மேற்பார்வை செய்தார். இது வெனிசுலாவின் ஜனாதிபதி மதுரோவை பிடிக்க மேற்கொண்ட தாக்குதலை போன்று இருந்ததாக சில எக்ஸ் ஊடகங்கள் தற்போது தகவல்கள் வெளியிட்டுள்ளன. அவர்களால் இனி எங்களை எளிதாக சமாளிக்க முடியாது. எனவே அவர்கள் எங்களுக்கு அழுத்தம் கொடுக்கிறார்கள், எங்கள் பரிவர்த்தனைகளை தடுக்கிறார்கள். ஒரு புறம் அவர்கள் மக்களிடம் அனுதாபம் காட்டுகிறார்கள், மறுபுறம் ஒரு சமூகத்தின் வளர்ச்சிக்காக அனைத்து பாதைகளையும் மூடுகிறார்கள். உலகை கொலை மற்றும் கொள்ளைக்கான இடமாக மாற்றுபவர்கள் பின்னர் மனித உரிமைகளை பற்றி பேசுகிறார்கள். காசா, லெபனான், பாலஸ்தீனம் மற்றும் அதற்கு அப்பால் குண்டுகள் போட்டு பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியவர்களை கொள்கிறார்கள். பின்னர் அவர்கள் மனிதநேயம் பற்றி நமக்கு போதிக்கிறார்கள் என்று ஈரானிய ஜனாதிபதி பெசஸ்கியான் கூறியுள்ளார். ட்ரம்புடன் அமைதிக்கான நோபல் பரிசை பகிர்ந்து கொள்ள வெனிசுலா எதிர்க்கட்சி தலைவர் மரியா கொரினோ விருப்பம் தெரிவித்துள்ளார். வெனிசுலாவின் தலைநகர் கராகஸ் உள்ளிட்ட பகுதிகளில் அமெரிக்க ராணுவம் அதிரடியாக அத்துமீறி வான்வெளி தாக்குதல்களை தொடர்ந்தது. இது தொடர்பாக வெனிசுலா எதிர்க்கட்சி தலைவரும் கடந்த ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவருமான மரியா கொரினா, மதுரோ பிடிப்பட்ட சில மணி நேரங்களிலேயே சுதந்திரத்திற்கான நேரம் வந்துவிட்டது என தெரிவித்திருந்தார். இது குறித்து மரியா கொரினா பேசுகையில், எனக்கு நோபல் பரிசு கிடைத்த போது அதை ட்ரம்பிற்கு அர்ப்பணிப்பதாக அப்போதே அறிவித்திருந்தேன். அவர் அந்த விருதுக்கு தகுதியானவர். ஜனவரி 3 அவரின் நடவடிக்கையை யாரும் நம்பவில்லை, ஆனால் அவர் அனைத்துக்கும் தகுதியானவர் என்று கூறுகிறார். வரலாற்றில் இடம்பெறும் இது மைல்கல் சாதனை. இது வெனிசுலா மக்களுக்கு மட்டுமல்ல, மொத்த மனித குலத்திற்கானது என தெரிவித்தார். நவீன அரசியல் உலகில் ஒரு நாட்டின் கௌரவம், கம்பீரம் வாய்ப்பேச்சல் அல்லது வீர முழக்கங்களால் அளவிடப்படுவதில்லை. மாறாக ஒவ்வொரு நாடும் திரைக்கு பின்னால் கையால் படித்து வைத்திருக்கும் சக்திகளை கொண்டே அளவிடப்படும். உதாரணமாக, இன்று வடகொரியா அதிபர் யாரும் நெருங்க அஞ்சும் ஒரு சக்தியாக பார்க்கப்படுகிறார். இது அவர் நல்லவர், வல்லவர் அல்லது ஜனநாயகவாதி என்பதற்காகவல்ல. அவரை அணுகுவதற்கு முன் எந்த கையும் இருமுறை சிந்திக்க வைக்கும் ஆயுதம் அவரிடம் இருக்கிறது என்பதாகும். அணு ஏவுகணைகள் அவருக்கு பெரும் மரியாதையை பெற்றுக் கொடுக்கவில்லை, அவருக்கு சமன்பாட்டை தான் வழங்கியது. அது அவரை நெருங்கினால் பெரும் விலை கொடுக்க வேண்டி வரும் என்பதாகும். ஆனால் இந்த கவச சக்தி இல்லாத எந்த நாடும் அழுத்தம், அச்சுறுத்தல்கள் மற்றும் அரசியல் பொருளாதார அடிப்படைகள் என குனிந்து வளைந்து போக வேண்டிய நிர்பந்தத்தில் உள்ளன. அவர்கள் எவ்வளவு தான் குரல்களை உயர்த்தினாலும் அல்லது எவ்வளவு பெரிய கூட்டணிகள் வைத்திருந்தாலும் எந்த நேரமும் கசுக்கப்படலாம் என்பதே மறுக்க முடியாத உண்மையாகும். நவீன அரசியல் சக்திகள் ஒரு நாட்டின் இறைமை, நேர்மை, நாணயம் என்பதற்காக எல்லாம் மதிப்பளிக்காது. மாறாக ஒரு நாட்டிடம் யாராலும் அதனை நெருங்க முடியாத பலம் இருந்தால் மாத்திரமே அதனை கம்பீரமாக பார்க்கும். அதாவது யாரிடம் அடித்து விரட்டும் ஆயுதம் இல்லையோ அவர் ஆதிக்க சக்திகளுக்கு சரணாளியாக வேண்டியதுதான். யாரிடம் அடித்து விரட்டும் ஆயுத பலம் இருக்கிறதோ அவரை இந்த உலகம் அண்ணாந்து பார்க்கும். இனி உள்நாட்டு செய்திகளை பார்க்கலாம். நுவரெலியா கிரகரி ஏரியில் தரையிறங்க தயாரான சீ பிளேன் இன்று விபத்துக்குள்ளாகி வீழ்ந்துள்ளது. விமானம் விபத்துக்குள்ளாகியதில் அதிலிருந்த 2 விமானிகள் காயமடைந்து நுவரெலியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நுவரெலியாவிற்கு வருகை தந்துள்ள சுற்றுலா பயணிகள் குழு ஒன்றை ஏற்றுக்கொள்வதற்காக வந்தபோதே விமானம் விபத்துக்குள்ளாகியுள்ளது. விமானத்தில் இருந்த 2 விமானிகளையும் ஏரியில் படகு சவாரி செய்து கொண்டிருந்தவர்கள் மீட்டுள்ளனர். வெனிசுலா மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களை தொடர்ந்து உலக சந்தையில் எரிபொருள் விலையில் மாற்றங்கள் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். இதன் காரணமாக உள்நாட்டு எரிபொருள் விலைகளிலும் ஏற்ற இறக்கங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. இந்த பதற்ற நிலைமையால் உள்நாட்டு எரிபொருள் விலையில் ஏற்படக்கூடிய துல்லியமான தாக்கத்தை அரசாங்கத்தினால் தற்போதைய நிலையில் கணிக்க முடியாதுள்ளது. சில குறிப்பிட்ட பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலையில் ஏற்கனவே ஏற்ற இறக்கங்கள் காணப்படுவதை அரசாங்கம் கவனித்து வருகின்றது. உலக சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப நிதி அமைச்சு மற்றும் ஏனைய துறைசார் அமைச்சர்கள் கலந்துரையாடி தகுந்த தீர்மானங்களை எடுக்கும். எரிபொருள் விலை நிறுத்தம் ஆயத்துல்லாக்கள், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சிறந்த வாழ்க்கையை எதிர்பார்க்கும் உங்கள் மக்களை நீங்கள் தொடர்ந்து கொண்டிருந்தால் டொனால்ட் ட்ரம்ப் உங்களை கொல்லப் போகிறார். ஈரானுக்கு மாற்றம் வரப்போகிறது. இந்த நாஜி ஆட்சியை ஒழிப்பது மத்திய கிழக்கு வரலாற்றில் மிகப்பெரிய மாற்றமாக இருக்கும். ஈரான் மக்களுக்கு உதவி வந்து கொண்டிருக்கிறது. மேலும் இது போன்ற பரபரப்பான செய்திகளுடன் விரைவில் சந்திப்போம்.